மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் லீவு, இன்னொரு நாள் பிரச்சாரம். இந்த தோணியில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக 2 நாள் லீவு போட்டதெல்லாம் உண்டுன்னு வச்சுக்கோவேன். தொடர்ந்து பிரச்சாரங்களை ரத்து பண்ணக்கூடிய விஜய் அவர்கள் கடைசியாக போனது கன்னியாகுமரிக்கு. இந்த கன்னியாகுமரியில் அவர் என்ன பேசினா எங்கேயா வந்துச்சாரா கிடையாது. அவர் ஏதாவது அரசியல் தாக்கம் உருவாக்குற அளவுக்கு ஏதாவது கருத்தை முன் வச்சாரா கிடையாது. அவர் என்ன வந்துச்சு செய்தியில், அவர் சைக்கிளில் போனார். இது சைக்கிளில் போனான்ற ஒரு செய்தியா? நிஜமாக சொல்கிறேன், அவர் வரும்போது நல்ல ஒரு அலை இருந்தது, ஒரு வேவ் இருந்தது. அவர் அதை அப்படியே தக்க வச்சு அடுத்தடுத்து கொண்டு போயிருக்க முடியுமானா முடியும். ஆனால் அது மொத்தமாக கெடுத்ததே அவர் தான். முதலாவது தேர்தல் தேதி அறிவித்ததுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு பெரிய அளவில் கிளம்பாமல் இருக்கிறது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லீவு போடுறது, அதை விட முக்கியம் போன இடத்துல பேசாமல் வர்றது, போன இடத்துல தங்கி மற்ற இடத்துக்கு சுற்றிட்டு வருவாங்க மற்ற அரசியல் தலைவர்லாம். இவர் போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு வந்து தூங்கினாலும் தூங்குவார். இது என்ன ஒரு அநியாயம் தெரியல. இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துக்கும் போயாகணும், ஒரு முறையாவது போயாகணும். இவருக்கு இருக்கிறது 7 நாள், இன்னும் 80% இடங்களுக்கு போகவே இல்லை. இந்த நிலைமையில் நான் வீட்டுக்கு வந்து தான் தூங்குவேன் ஃப்ளைட்டை பிடிச்சி அப்படின்றது எந்த மாதிரியான வாழ்வு நிலையும் தெரில. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், கீழே இறங்கி வாழ்கிறேன், நான் இறங்கி வந்துட்டேன்னு சொல்லிட்டு மிக சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாரோ அப்படின்ற எண்ணம் தான் வருது. இதனால் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு, பெரிய லெவலில் குறைஞ்சிருச்சு. இந்த நிலைமையில் ஒரு நபர் கேட்டார், விஜய் அவர்களுக்கு ஓட்டு போறதுனால ஒரு நியாயமான மாற்றம் வரும் நீ நினைக்கிறேன்? இதை கடைசியாக கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அதை வச்சே நான் சொல்கிறேன். இந்த கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் போன முறை பெரிய லெவலில் ஏற்கனவே பெரும்பாலான இடங்களில் கடந்த 3 தேர்தலாக திமுகவை தான் ஆதரிக்கிறாங்க. திமுக அங்கேருந்து முக்கியமான ஒரு அமைச்சரை உருவாக்குனாரு. அவருக்கு இப்போ சீட்டே கிடையாது. சீட்டு கிடைக்காத நிலைமையில் மனோ தங்கராஜ் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவறதா இருந்தார். நீ தாவுனா அவ்வளோதான் அம்மாவனே அப்படின்னு சொல்லி திமுக நிறுத்தி வச்சிருச்சு. இந்த நிலைமையில் தமிழக வெற்றி கழகம் மாற்று சக்தியாக இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன் அப்படின்னா, முதலாவது திமுகவுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, அப்போ மனோ தங்கராஜ் இருக்கார் இல்லையா அமைச்சர், அவர் ஏன் மாற்றுறாங்க அப்படின்னா, அவர் கண்ட விஷயங்களை சிக்கினது மட்டும் கிடையாது, அவர் ஊழல் பண்ணது மட்டும் கிடையாது. இந்த பாருங்க, இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 15 கிலோமீட்டருக்கு இங்கிட்ட நீங்கள் கூகுள் மேப் எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். நிறைய சின்ன சின்ன மலைப்பகுதிகளாக இருக்கும். அந்த மலைப்பகுதிகளை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இடங்கள் கிடைக்கும். இப்போ நான் காமிக்கல இந்த மேப்பு. இந்த மேப் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட மேப்போட இமேஜ் வச்சிருக்கிறேன். அது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும். நான் அப்படியே மேப்பை உள்ளே வைக்கிறேன், நீ பாருங்க. எக்ஸாக்டாக ஒரு 4 லாரி நிற்கும். இது எல்லாமே அந்த மலையை குடைஞ்சு அங்கிருந்து கனிம வளங்களை திருடி கேரளாவுக்கு கொண்டு போகிற வேலை. இது ஒரு 10-15 வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது கடந்த 7 வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. 7 வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. இதை எதிர்த்து தான் கடந்த 8-9 வருஷமாக அந்த பகுதியில் கூடிய திமுகவும் காங்கிரஸும் போராட்டம் நடத்தினாங்க. கனிம வள கொள்ளை பயங்கரமாக நடக்குது, எல்லாமே கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆகுது. இதுதான் இது 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததா. இன்னைக்கு நிலைமை இது. தயவுசெய்து உத்து கவனிச்சா புரியும். இந்த இடத்துல இருக்கு இல்லையா புள்ளியா, அதை அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். எத்தனை லாரி நிற்குது? எனக்கு தெரிஞ்சது குறைஞ்சது 100 லாரி நிற்கும். அதாவது 7 வருடத்துக்கு முன்னாடி 3 லாரி 4 லாரி தான் போய் இருந்துச்சு. அதே இடத்துல வேற இடத்துல கிடையாது, அதே இடத்துல இப்போ 200 லாரி போயிருக்கு. அதே சிஎஸ்ஐ சர்ச் இருக்கா, 200 லாரி போயிருக்குது. அதாவது திமுக காரர் எதற்காக போராட்டம் நடத்தி இவங்க வந்தாங்களோ கனிம வள கொள்ளை நடக்குன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க அதை விட கொடூரமாக பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது நாங்கள் புதிய இடத்துல தோண்டலை, அந்த இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 200 400 400 600ன்னு தோண்டி போயிருக்காங்க. மீட்டர் கிடக்கல. அதில் அடிச்ச கொள்ளை இருக்குல்ல, கணக்கில் வராத கொள்ளை. இது மலையை குடைஞ்சு ஒன்றுமில்ல ஆக்குறதுன்னு வச்சுக்கவே. இது ஒரு இடம் கிடையாது, கன்னியாகுமரியோட பிற இடங்களே நான் காட்டுவேன். அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாரி புழங்குது, எந்த நிலைமையில் இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த இடம் இப்படி இருந்தா 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அது இப்படி ஆக்கிட்டானுங்க. அதில் வெறும் 2 லாரி நின்றுச்சுன்னா இன்னைக்கு 100 லாரி நிற்கிது. வெறும் 5 ஏக்கருக்குள்ள 55,000 டன்னுக்கான கனிம வளங்களை வெட்டி எடுத்து அது கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க. கேரளா வழியாக அப்படியே கடத்தி வெளியே கொண்டு போகிறாங்க. ஒட்டுமொத்த வருமானமும் கிடையாது. இந்த கொள்ளை உண்மையிலேயே சொல்கிறேன், 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை விட கடந்த 5 வருஷத்தில் உச்சம். நீங்கள் பார்த்தீங்கன்னா குழியை தோண்டி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இதுக்காக தானே திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். அப்போ திமுக வந்து என்ன கிழிச்சானுங்க? அப்போ அதே வேலை தான் நடக்குது. மனோ தங்கராஜை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த கனிம வளத்துக்கான கொள்ளை இருக்கு இல்லையா, அதை துறைமுருகன் ஒரு டிபார்ட்மெண்ட் அடித்து அதை பங்கு பிரிக்கிறதே திமுகவுடைய தலைமை குடும்பம் தான், வேற யாரும் கிடையவே கிடையாது. தமிழகம் முழுவதும் கனிம வள கொள்ளையில் ஒரு பெரிய பங்கு திமுக தலைமை குடும்பத்துக்கு போகுது. இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே திமுக வந்ததுக்கு அப்புறம்
நிப்பாட்டோன்னு என்ன சொன்னானுங்களோ அதை விட கொடூரமாக ஆக்குறானுங்க. நிப்பாட்ட வேணாம், அட்லீஸ்ட் மேற்கொண்டு செய்யாமறா, அதை மேற்கொண்டு கொடூரமாக ஆக்குனது இந்த மார்த்தாண்டம் போகிற வழியில் இருக்கக்கூடிய மலைகள் இருக்குல்ல, அதையெல்லாம் கொடைஞ்சு தள்ளுனது இந்த ஆட்சியில் தான். 5 வருஷத்தில் பிரமாதமாக பண்ணி முடிச்சானுங்க. சரி, இதை தான் பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் கூடிய கேரளாவோட நம்மளோட ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோவேன். அதில் மிக முக்கியமானது இந்த விளவங்கோடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்யராறு. இந்த ஆறில் இருக்கக்கூடிய தண்ணி பகிர்மானம் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனை நமக்கு ரொம்ப காலமாக இருக்குது. இந்த பிரச்சனையை அவங்க தீர்க்கிறது மூலமாக அந்த விளவங்கோடு பகுதியில் சுமார் 10,000 ஏக்கருக்கான விவசாய நிலங்கள் இருக்குல்ல, அது பயன்பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை எதையாவது இவங்க முன்னெடுத்தாங்கன்னா 5 வருஷத்தில் கல்லில் சின்ன துரும்பு கூட கிள்ளி போடல இந்த அரசாங்கம். இது இந்த பகுதி. இது இன்னொரு பக்கத்து. இப்போ மனோ தங்கராஜ் பார்த்தீங்களா, அந்த தொகுதி தான் பத்மநாபபுரம். பத்மநாபபுரம் பக்கத்தில் ஒரு பேலஸ் இருக்குது. பத்மநாபபுரம்னாலே பேலஸ் ஞாபகம் வச்சுக்கவேன். இதில் ஒரு கொடுமை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பத்மநாபபுரம் பேலஸ் இருக்கிறது தக்கலையில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளே இருக்குன்னு வச்சுக்கவேன். தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இதோட வருமானம், இதை மேனேஜ் பண்ணுறது, இதோட எல்லாமே யாருக்கு போகும் அப்படின்னா கேரளா அரசுக்கு போயிடும். அப்புறம் இதை வச்சுருக்க பேத்து கேரளாவுக்கே கொண்டு போயிருக்க. இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம்? இந்த இடத்துல நான் சொல்கிறேன் கேளுங்க. சுதந்திரம் நடந்த காலகட்டத்தில் அதற்கு அடுத்து ஒரு 5 வருஷத்தில் மாநிலத்துடைய அந்த எல்லைகள் பிரித்தோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் தானுலிங்க நாடகம் ஆரம்பித்து மாப்போசி வரைக்கும் எல்லை பகிர்மானங்கள் எப்படியா இருக்குன்றத பெரிய லெவலில் போராடி முடிச்சாங்க. அதனால தான் நமக்கு எல்லையே கிடச்சிது. அந்த நேரத்தில் திமுக காரன் ஒருத்தன் கூட போராட்டம் நடத்தலை. அவன் கேட்டுட்டு இருந்த கதையே வேற. ஈவே ராமசாமியோ இல்லாட்டி கருணாநிதி கும்பலோ எந்த போராட்டமும் நடத்தலை. இதுக்கு காரணம், இன்னைக்கு எல்லைகள் இருக்கிறதுக்கு காரணம் தானுலிங்கல் நாடாரில் ஆரம்பித்து மாப்போசி வரைக்கும். சரியா? இப்போ இந்த எல்லை பகிர்மானங்கள் முடிச்சு அவங்க கடமையை முடிச்சுட்டு போயிட்டாங்களே, அதற்கடுத்து வந்தவன் என்ன போனோம்? இதில் கூட குட்டி குட்டி சிக்கலை தீர்க்கணும்னு நினைக்கணுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு 6 பார்த்தீங்க. பத்மநாபபுரத்தில் இந்த பேலஸ் இருக்கு இல்லையா, சரி 2 பேரும் சேர்ந்து அந்த வருமானங்களை பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் கடந்த 5 வருஷத்துக்கான டேட்டாவை எடுத்து பார்க்குறேன். ஏறக்குறைய அது உள்ள வர டிக்கெட் சார்ஜுல அதை மட்டும் பார்க்குறேன். ஸோ 13 கோடி போன வருஷம், அது முழுக்க 10 கோடி, அது முழு ஒரு 8 கோடி. இது எல்லாமே டிக்கெட் மட்டும் தான் சொல்கிறேன். டிக்கெட் சார்ஜ் மட்டும் அப்படியே கேரளாவுக்கு போகுது. சரி, தமிழ்நாட்டுக்குள்ளான இருக்குது, ஏதாவது வருமானம் நமக்கு வந்துருக்கான்னு பார்த்தா 0. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த வடிவேல் சொல்லுவாள், அக்கா வச்சு பேக்கரி வாங்கின கதையா. இவங்க கூட்டணி வைக்கிறதுக்காக இதை பற்றி பேசுறதே இல்லை. யாரு? கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சிருக்கின்றக்காட்டி எம்.கே. ஸ்டாலின் இந்த வாயை திறக்கிறதே கிடையாது. வந்து நாங்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களுடன் பேசி விஷயங்களை தீர்வு காண்போம். என்ன காமிச்ச? இதில் என்ன ஏதாவது ஒரு ரூபா வருமா? என் ஊரில் இருக்கு, என் மாநிலத்தில் இருக்கு, ஆனால் வருமானம் கிடையாது. இது அநியாயமா இல்லை? என்ன வருமானம் இருக்கு பார்ப்போம், சொல்லு பார்ப்போம். 1600களில் கட்டப்பட்ட பேலஸ் இது. எனவே இதுக்கு சுற்றுலா பயணிகளை அதிகப்படுத்தி நம்மளால் வருமானத்தை கூட்ட முடியுமானா முடியும். ஆனால் இவங்க பண்ணலை. நான் முன்பு சொன்னேன்ல, அக்கா வச்சு பேக்கரி வாங்கின கதை. அது என்ன அப்படின்னா, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கார், ஈவே ராமசாமி. அவர் வைக்கத்தில் ஒரே சிலை வச்சுக்கிறோம், அதை நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு இடம் மட்டும் கொடுக்குன்னு சொல்லி இடத்த வாங்கி அதில் வைக்கம்ல சிலை வச்சுருக்காங்க. அது கேரளா வைக்கல, இவங்க போய் வச்சுட்டாங்க. வைக்கம் வீரர் பெரியார் அப்படின்னு சொல்லி ஊரை பரப்பி விட்டுருக்காங்க. அந்த ஊரில் அவங்க யாருமே தெரியாது. வைக்கம் இருக்கிறவங்களுக்கே ஈவே ராமசாமி யாரும் தெரியாது. ஆனால் இவங்க போய் அவங்க சிலை வச்சு இந்த வருமானத்தை அங்கிட்டு தள்ளி விட்டு அதையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இவங்க காசில் வச்சுருக்காங்க. வைக்கம்ல இருக்கிற செலவுக்கு இன்ன வரைக்கும் செலவு பண்ணியிருக்கான் அது நம்ம கவர்மெண்ட். அதை வச்சது இவங்க. அதான் அக்காவை கொடுத்து பேக்கரி வாங்கின கதையா, பேலஸ் கொடுத்துறாங்க. ஆனால் பேக்கரி கூட வாங்கல. இதெல்லாம் தக்கலை பகுதியில் ஏரியா மட்டும் சும்மா 30 கோடி ரூபா வரைக்கும் வருஷம். அது அந்த ஏரியா மட்டும் நான் சொல்கிறேன். அது சம்மந்தப்பட்டது. நீங்கள் டூரிசம், அது சம்மந்தப்பட்ட வருமானம், அதை அதிகரிக்கிறது, இதையெல்லாம் ஒரு போட்டுக்கிட்டோம். அதோடைய வருமானம் மட்டும் கிடைக்கிறது இல்லையா, அது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 30 கோடி வரைக்கும் நமக்கு இழப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்குன்னு தீர்வு காணவே இல்லை. இது அப்படியே நகர்ந்து கிள்ளியூருக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க. கிள்ளியூர் பகுதியை பொறுத்த வரைக்கும், கிள்ளியூர் ஆகட்டும் இல்லை விளவங்கோடு ஆகட்டும், இந்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இந்தியாவிலேயே 70% ரப்பர் உற்பத்தி கன்னியாகுமரி, தமிழ்நாடு சொல்லக்கூடாது, கன்னியாகுமரி மாவட்டமும் அதுக்கப்புறம் கேரளாவும் சேர்ந்து தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ராவா கிடைக்கக்கூடிய அந்த ரப்பர் இருக்கு இல்லையா, அந்த ரப்பரை அப்படியே விற்கிறாங்க. அதை ப்ராசஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்எஸ்எஸ் சீட்டு, ஆர்எஸ்எஸ் போயிடுவாங்க. ஆர்எஸ்எஸ் சீட்னாலே விட்டுட்டாங்க போல இருக்குது. ஆர்எஸ்எஸ் சீட் ப்ராசஸிங் ஒன்று இருக்குது. அந்த யூனிட் அதிகமாக இருக்குது கேரளாவில். இவங்க வருமானத்தை கூட்டுறதுக்கு, ரப்பர் தொழிலாளருடைய வருமானத்தை கூட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்காடா? 5 வருஷத்தில் ஏதாவது பண்ணிக்கலாம் கேளுங்களேன். 2012 243 ரூபா பர் கேஜிக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 220 ரூபாய்க்கு வித்துக்கிறாங்க. உலகத்திலேயே இப்படி நடக்கக்கூடிய ஒரே விவசாயம் இல்லாட்டி விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயம் இதுதான். 10 வருஷத்துக்கு அப்புறம் விலை கம்மியாக வித்துக்கிட்டு வச்சுக்கோங்க. இந்த நிலைமைக்கு தள்ளுனா அங்கே ரப்பர் தொழிலாளர்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த முதலீட்டாளர்களுக்கு என்ன கிடைக்கும்,
அதனால தமிழகத்துக்கு வருமானம் தான் என்ன கிடைக்கும்? அந்த வருமானத்தை கூட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறேன். ஒரு ஸ்கில்டு லேபர் இன்னைக்கு அந்த பக்கத்து அந்த ரப்பர் தோட்டங்களை வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழிலாளி அங்கே போகிறதுக்கு நான் கொத்தனார் வேலைக்கு போயிடுவேன். ஏன்? அங்கே போனால் எனக்கு 500 600 கிடைக்கும். அதுவும் நான் ஒரு நாளைக்கு 300 400 மரத்தை கவர் பண்ணணும். இதுக்கு நான் கொத்தனார் வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, நல்ல வருமானம் இருக்குது. அந்த மாநிலைக்கு வந்துட்டான். இவங்க நிலைமை இப்படின்னா படித்தவன் நிலைமை அதோட மோசம். ஏன்னு கேளுங்க, பக்கத்தில் 8 தூரத்து வரைக்கும் எந்த பக்கத்துமே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டே கிடையாது. பெரும்பாலான பேர் சென்னைக்கு இப்படி வரதுன்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல சொல்கிறேன், கன்னியாகுமரி, நாகர்கோவில், தென் மாவட்டங்கள் முழுவதும் சொல்கிறேன், தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியுமே எல்லா தொழிற்சாலையும் சென்னை சுற்றி தான் வரும். அது மிக முக்கியமாக திமுக இருந்தாலும் சென்னை சுற்றி மட்டும்தான் கொண்டு வருவான். ஏன்னா அவனுக்கு நல்ல கிம்பளம். அப்படி வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரினால, சென்னையை சுற்றி வரக்கூடிய இண்டஸ்ட்ரினால பக்கத்தில் கூடிய நெல்லூர், சித்தூர் இருக்குல்லையே, அது ஆந்திராவில், அங்கே இருக்கிறவனுக்கு வேணும்னா நல்ல வாய்ப்பாக இருக்குமே தவிர, நம்ம ஊருக்கு வர ஒரு இண்டஸ்ட்ரியால் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கே தவிர, கன்னியாகுமரிக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நாகர்கோவிலுக்கும் கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது. அங்கே இருக்கிறவனுக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைக்கிது இங்கே, இது சென்னைக்குள்ளே. ஏன்? அங்கே நகர முடியுது. உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு அரசாங்கம்ன்றது 5 வருஷம் யோசிச்சு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எல்லா பக்கமும் பரவலாக போகணும் அப்படின்னு பற்றி யோசிக்கணுமா இல்லையா? அதை பற்றி என்ன யோசிக்கல, எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு கும்பலாக இருக்குது. இதில் என்னன்னா, இந்த ரப்பர் தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வரதை விட அந்த ட்ரேடர்ஸ் இருக்காங்களா, அவங்கள்ட்ட வாங்கி மாற்றுறாங்களா சீட்டாக மாற்றுறவங்க சுமார் 80% அளவுக்கு அவங்களுக்கான வருமானம் தான் போகுது ஒட்டுமொத்த ரப்பர் ப்ராசஸில். அது அங்கேருந்து அப்படியே டயர் தொழிற்சாலைகளுக்கும் இல்லை பிற மேனுஃபேக்சரிங் போச்சு வச்சுக்கவே, அவங்க ஒரு 60% வரைக்கும் எக்ஸ்ட்ரா வருமானம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கும் அந்த முதலீட்டாளர்களுக்கும் பெரிய வருமானமே கிடையாது. இதை பற்றி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் ஒரு 5 வருஷத்தில் என்ன பெருசாக அந்த பகுதியிலுடைய திமுகவால் தேர்வு செய்யப்பட்டு இந்த அரசாங்கத்தால் நடந்துச்சு? எதுவுமே கிடையாது. கன்னியாகுமரியை பொறுத்தவரை கடைசியாக மீனவர்கள் பிரச்சனை, அது சொல்லி மாளாது. இந்த மீனவர்கள் பிரச்சனையில் அவங்க ஒவ்வொரு வருடமும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இல்லை மத்திய அரசு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கியா, அது என்ன, இரண்டு கவனத்தில் எடுத்தாலே உங்களால் அந்த பகுதியில் போதுமான அளவுக்கு வருமானத்தை கூட்டிட முடியும். அதை இன்னைக்கு இருக்கிற வருமானத்தை விட குறைஞ்சது 4 to 5 மடங்கு கூட்ட முடியும். முதலாவது பிரச்சனை என்னன்னா, ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதுக்கான தேவையான உபகரணங்கள் இருக்கு இல்லையா, அதை பெரிய லெவலில் வழங்குங்க, அதுக்கு ட்ரைனிங் கொடுங்க, அதோட சேர்த்து அவங்களுக்கு பாதுகாப்பு விஷயங்களுக்கு அதை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு இந்த 5 வருஷத்தில் எந்த முயற்சியும் கிடையாது. ஆனால் பிற இடங்கள் அப்படி கிடையவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தான் இந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதற்கு அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா, அப்படி மீன்பிடி சம்பந்தமான இருக்கக்கூடிய மீனவர்களுடைய அந்த உற்பத்தி இருக்குல்லையா, அதாவது மீன் பொருள்கள், கடல் உணவுகள், இதையெல்லாம் ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு நீங்கள் அதை அப்படியே ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. அந்த ஏற்றுமதி வாய்ப்புகளில் அதாவது உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இருக்கக்கூடியவங்க இதை நேரடியாக இந்த ஏலத்தில் கலந்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு மாநில அரசு எவ்வளோதான் கேட்டுக்கிட்டாலுமே 5 வருஷமாக தூங்குறானுங்க. இதுக்கு வருமானத்தை பின்ன எப்படி கூட்டுறது? டிமாண்ட் இருந்தால் தான் கூட்ட முடியும். டிமாண்ட் எப்படி உருவாக்குறது? இந்த டியூனா போன்ற சில முக்கியமான மீன் வகைகள் எல்லாமே கன்னியாகுமரி மீனவர்களால் பிடிக்கப்படுது. அது உலகம் முழுவதும் பெரிய லெவலில் விலை போகக்கூடியது. ஆனால் விலை ஏன் போகலை அப்படின்னா, பெரிய லெவலில் டிமாண்ட் அங்கே உருவாக்க தமிழக அரசு தவறுது. அதாவது அந்த இடத்துல ஏலம் இருக்கு இல்லையா, அது டிஜிட்டல் முறையில் மாற்றுங்க. எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஏலம் கேட்குற மாதிரி ஒரு முறையை அங்கே அவங்களுக்கு கொண்டு வாங்க. அதன் மூலமாக டிமாண்டை கூட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இயற்கையாகவே அதோட விலை கூட தான் போகுது. அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குன்னு சொன்னால் அதை செய்யறது இல்லை. அந்த கடலோரம் சம்பந்தப்பட்ட விவசாயம் இருக்கு இல்லையா, அதை கடல் பாசிகளை உற்பத்தி பண்ணுறது, தண்ணி தேக்கத்தை உருவாக்கி வச்சு இந்த மாதிரி கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு போதுமான நிதிகளை சப்சிடியோட கொடுத்தா கூட அதையும் வாங்கி இவங்க சேர்க்கறதுக்கு திமுக அரசுக்கு ஆர்வம் கிடையாது. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன ஆர்வம் இருக்குது அப்படின்னா, கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கும் என்ன ஆர்வம் இருக்குது அப்படின்னா, எல்லா பிரச்சனைக்கும் பாஜக தான் காரணம். அதில் இருக்கக்கூடிய ஏதாவது 2 நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணேன். ஆனால் அதுக்கு தடையாக இருக்குது பாஜகன்னு சொன்னால் கூட நியாயம் இருக்குது. எதையுமே முயற்சி எடுக்கல, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சதான் மிச்சம். அந்த போல விவசாயத்தையும் பார்க்கல, மீனவரையும் பார்க்கல, அந்த போல ரப்பர் தொழிற்சாலையும் பார்க்கல, கனிம வள கொள்ளையை பற்றியும் பார்க்கல, நம்ம எக்ஸ்ட்ரா அடிச்சதான் மிச்சம். இந்த லட்சணத்தில் கடந்த 5 வருஷம் நடந்துட்டு கடைசி எங்கே வந்து நிற்கிறானுங்க? பிஜேபி நம்மளை பழி வாங்குகிறது. பிஜேபி தான் இங்கே எல்லா பிரச்சனையும் காரணம். நீ என்ன பண்ண 5 வருஷமா சொல்லு பார்ப்போம். இப்போ நான் சொன்ன ஒரு 5 விஷயங்கள் இதில் மட்டும் சுமார் 23,500 கோடி ரூபாயை இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் வருமானத்தை கூட்டியிருக்க முடியும். எக்ஸ்ட்ரா இண்டஸ்ட்ரி தான் வரல. இங்கே இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அதையாவது மேம்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுறேன்னா அதுவும் கிடையாது. எனவே பதிவோட இறுதியாக நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு முதல் கேட்ட நம்பர் இல்லையா, அவர் கன்னியாகுமரி சேர்ந்தவர் தான், அவர் தான் சொல்கிறேன். விஜய்க்கு ஓட்டு போடுறதுன்றது என்னை கேட்டிங்கன்னா அந்த ஓட்டு வீணாக தான் போகும். நீங்கள் திமுகவை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு மாற்று சக்தியாக இருக்கிறது அதிமுக பாஜக தலைமையான கூட்டணி தான். அவங்களுக்கு தான் கட்டமைப்பு இருக்குது, அவங்களால தோற்கடிக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சியாக 2 பக்கத்துமே
மத்தியிலும் ஆளுங்கட்சி, மாநிலத்திலும் அதிமுக ஆளுங்கட்சி, மத்தியில் பாஜக ஆளுங்கட்சி வச்சுக்குவேன். இந்த எம்எல்ஏகளால உங்களுக்கு எளிமையாக விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும். ரப்பர் தொழிற்சாலையிலிருந்து மிக முக்கியமாக சொல்றேன், இந்த விளவங்கோடு தொகுதி இப்போ முக்கியமான வேட்பாளராக நிற்கக்கூடிய விஜயதாரணி அவர்கள் செம்ம ஃபைட்டர். அதாவது நம்ம எந்த மாதிரி வேட்பாளர் தேர்வு செய்ய வேண்டியதுன்னா, நமக்கான உரிமைகள் அதுக்காக எந்த எல்லைக்கு சண்டை போடுறோம் இல்லையா, முதல் அந்த சண்டை, அந்த வேகம் இருக்கணும். அந்த வேகம்னா விஜயதாரணிக்கு 100% உண்டு. எனவே இந்த மாதிரி வேட்பாளர்கள் நிச்சயமா அந்த தொகுதி மக்களுக்கு தங்களுடைய இயற்கையான குணம் ஒன்றுகளே சண்டை போடுறது, சண்டை போட்டால் இழுத்து வந்துடுவான்னு வச்சுக்கோங்க. எனவே விஜயதாரணி அவர்களாகட்டும், நான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பார்த்த அந்த எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வருமானங்கள் கூடி இருக்க குறைச்சிருக்கான்னு பார்த்த முடியாது. அதில் பார்த்தா அப்படியே இருக்கிற ஒரு ஆள் வச்சுக்கோங்க, யாரு? காந்தி அவர்கள். இதற்கடுத்து குமரியில் நிற்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் மிகச்சிறந்த வேட்பாளர், குமரி மாவட்டத்துக்கு சரியான வேட்பாளர் கூட. அப்புறம் என்டிஏல இருக்கக்கூடிய வாசன் அவர்களோட பாட்டிலிருந்து டாக்டர் நிவின் சைமன் அவர்கள் நிற்கிறாங்க. இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாமே வலுவான வேட்பாளர்கள் தான். அவங்கள தேர்வு செய்வது எதனால சரியானது அப்படின்னா, மத்தியில் பாஜக அசைக்கவே முடியாத அளவு இருக்கான்னு வச்சுக்கோங்க. மாநிலத்தில் அதிமுகவால் தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். அதான் யதார்த்தம். அதோட சேர்த்து நமக்கு விஜயதாரணி மாதிரி சண்டை போடக்கூடிய, களத்தில் சண்டை போட்டு நம்முடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கவும் நல்ல திட்டங்களை கொண்டு வரதுக்குமான ஒரு வேகம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் தேவை. அந்த வகையில் கன்னியாகுமரிக்கு ஏற்றது என்டிஏ, அதாவது அதிமுக தலைமையான பாஜக கூட்டணி தான். அங்கே பாஜக வர்சஸ் காங்கிரஸ் தான். பாஜகவுக்கு ஓட்டு போகிறது தான் நல்லது. இது மற்ற எல்லாத்தையும் விட நம்மளுடைய வாழ்வு நிலை மேம்படுறதுக்கான விஷயம். எனவே சைக்கிளில் வந்தாலும் சரி, அவர் வரலைனாலும் சரி, அவருக்கே அவர் முடிவு தெரிஞ்சு போச்சு. ஒரு 11% 12% ஓட்டு வாங்கணும். நீங்கள் அந்த ஓட்டை வீணடிக்கிறதுக்கு திமுகவை தோற்கடிக்கும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு சரியான மாற்றா நீங்கள் நினச்சி வச்சுக்கோங்க. அந்த மாற்று அதிமுக கூட்டணியாக தான் இருக்க முடியுமே தவிர வேற யாரும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.